ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2016 ஒரு பாலிவுட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான ராமன் ராகவ் 2.0. அது என்ன ராமன் ராகவ் 2.0 அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கான விளக்கம் நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு கரப்டட் அதே நேரத்தில் ட்ரக் அடிக்ட் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர், இவருக்கும் ஒரு 1ஆம் நம்பர் கொடூரமான சைக்கோ கொலைகாரனுக்கும் இடையிலான தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துல 2 கதாபாத்திரங்கள் குறிப்பிட்டு காமிக்கப்படுது. இந்த 2 கதாபாத்திரங்கள் மேலதான் மொத்த படமே டிராவல் ஆகுது. ஒருத்தர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவருடைய பேர் ராகவ். இவர் பேசிக்காக ஒரு ட்ரக் அடிக்டும் கூட. இன்னொரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேரு ரமண்ணா. அவரு ஒரு சைக்கோ கில்லர். அதுவும் எந்த காரணத்திற்காக நம்ம கொலை பண்றோம் அப்படின்னே தெரியாம நமக்கு இது பிடிச்சிருக்கு பண்றோம் அப்படின்னு பண்ற ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர். இந்த 2 கதாபாத்திரம் தான் படத்துல முக்கியமான லீடே. கதைக்களம் 2013 ஆரம்பிக்குது. 2013 நம்மளுடைய ராகவ் இருக்கார் இல்லையா, போலீஸ் ஆபீசர், இவரு ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுனால எப்பயுமே அந்த ட்ரக்கை வாங்குறதுக்காக ஒரு நபர்கிட்ட போவார்ல, அவருடைய வீட்டுக்கு போறாரு. போனா அந்த யார் ட்ரக் சப்ளை பண்ணுவாரோ அந்த நபரும் சரி, அவர் கூட இருக்கிற இன்னொரு நபரும் சரி, 2 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அவர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுநாளே இவர் ஸ்டேஷன் போறாரு. போனா சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஆபீசர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ துணியில சுத்தின மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு சுத்தியல். இத அந்த சுத்தியலையே வெறிச்சு பாக்குறாரு இவரு. அந்த ஷாட் அப்படியே கட் பண்றாங்க. இப்ப 2015 கதை நகருது, அதாவது 2 வருஷம் கழிச்சு. அப்பயே அவர் ஒரு நாள் ஸ்டேஷன் வர்றாரு. ஸ்டேஷன் வரும்போது சார் உங்களுக்காக ஒரு நபர் ரொம்ப நேரமா வெளியே உட்காந்துருக்கான், கேட்டா நான் பல கொலையெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வேற சொல்றான், என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு உடனே இவர் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறார். அப்ப அவன் சொல்றான், என் பேர் ரமண்ணா, நான் இந்த மாதிரி இது வரைக்கும் 9 கொலைகளை பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நான் எப்படி எல்லாம் பண்ணேன், ஏன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தெல்லாம் விவரிக்கிறான். ஆனா அவன் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 9 கொலைகளையும் நான் வந்து தெருவில் தான் பண்ணேன், நடு ரோட்ல அப்படி பண்ணி போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இத ராகவ் கேட்டுட்டு கூட இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாரு, இது வரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாமே நடு ரோட்ல நடந்திருக்கு. இல்ல இவன் ஏதோ கதை சொல்றான் பொழுது போகாம. எவனோ ஒருத்தன் சாப்பாடு, நீங்க உள்ள போய் சரண்டர் ஆனீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை பேஸ் பண்ணி இந்த நாய் இங்க வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு உரிச்சு ஒரு ரூம்ல தூக்கி போட்டு லாக் பண்றாங்க. அது கொஞ்சம் ஒரு 15 பில்டிங் மாதிரி இருக்கு, அங்க போட்டு லாக் பண்றாங்க. அவனை பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருந்த பசங்க கிட்ட கத்தி கூப்பாட போட்டு கடைசியில அந்த ரூமை திறந்து விட்டு அவர் ஓடியும் போயிடுறாரு. யாரு? அந்த ரமண்ணா. இப்போ இதுக்கப்புறம் 2 கேள்விகள் தான் எனக்கு. ஒண்ணு, என்ன காரணத்திற்காக இந்த ரமணா அப்படிங்கிற சைக்கோ கொலைகாரன் தான் 9 கொலைகளையும் பண்ணேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட வந்து வாலண்டியரா, அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சரண்டர் ஆகிற மாதிரி எதுக்கு வரணும்? 2வது கேள்வி, இதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி சொல்ல வந்த ஒருத்தன் கடைசியில் தப்பிச்சு போயிட்டான். எதுக்கு சொல்ல வந்தான்னு தெரியாது, இப்ப எதுக்கு தப்பிச்சு போனான்னு தெரியாது. அவனை திருப்பி கடைசியாக இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ராமன் ராகவ் 2.0 போட்டாங்க இல்லையா டைட்டில், அது எதுக்கான காரணம் அப்படின்னா, இந்த படத்துடைய டைட்டில் கார்டுலயே இந்த படத்துடைய டைரக்டரான அனுராக் கைஷ்யப் கிளியராக சொல்லியிருப்பாரு, 1960களில் ராமன் ராகவ் அப்படி இல்லைன்னா அவனுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, சைக்கோ ராமன் அப்படின்னு ஒரு நபர் உண்மையாகவே இருந்திருக்காரு மும்பைல. அவர் இதே மாதிரி பல தொடர் கொலைகளை வரிசைக்கு பண்ணிட்டு வந்திருக்காரு. போலீஸுக்கே சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு. எந்த விஷயக்கான போலீஸ் அவர் நெருங்கவே முடியல. ஒரு தருணத்துல, அதாவது 1969 மும்பை போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கு. பண்ணினப்ப அவர் போலீஸுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இதுவரைக்கும் நான் 41 பேரை கொடூரமாக கொலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. இதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனையும் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் ஜெயிலேயே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் கழிச்சு விட்டு 1995 உண்மையாகவே இயற்கையாகவே அவர் இறந்து போயிருக்காரு ஜெயில. இதுதான் அந்த ஒரிஜினல் ராமன் ராகவுடைய கதை. ஆனா அந்த நபரை பத்தின கதை இது கிடையாது அப்படிங்கிறத டைட்டிலேயே பக்காவாக கொடுத்திருப்பாரு அனுராக் கைஷ்யப். அதனாலதான் அந்த ராகவன் ராகவ் கிடையாது, இது 2.0 அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதைங்கிறத கிளியராக சொல்லியிருப்பார்.
ரெண்டாவது விஷயம், இந்த படத்துல நவாஸ்தீன் சித்திக்குடைய பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அதுல இருக்கிறதுலயே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணது நவாஸ்தீன் சித்திக் தான். அவர் தான் அந்த ரமணாங்கிற சைக்கோ கொலைகாரனாக பண்ணியிருப்பார். அவருடைய ஒரு மூவும் ஒரு சிரிப்பும் நமக்கு பயங்கரமாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு பயமுறுத்தலை நமக்குள்ள நிச்சயமாக உண்டாக்கும். இந்த படம் பாருங்க. நம்ம போர்க்மேன் படம் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணோம். ஆனா அந்த படம் ரிவ்யூ பண்ணும் போதே ஒரு விஷயத்தை நான் கிளியரா சொன்னேன். இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ மெலோட்ராமா சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதனால சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா பரபரப்பா போகும் அப்படிங்கிற மோட்ல போய் பார்க்காதீங்க. இந்த படத்துல அந்த வில்லன் நபர் வந்து எதையுமே நேரடியாக பண்ணாம பல விஷயங்களை மனதளவுல நமக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு நபராகத்தான் காமிக்கப்படுவாரு. அதனால இந்த படம் எல்லாத்தையும் கவருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். பட் இது நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருந்தவங்களும் பல பேர் இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்தது பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் ப்ரோ இந்த படம் அந்த அளவுக்கு பெரிய ஃபாஸ்டா இல்ல ப்ரோ, பெருசா இம்ப்ரெசிவா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படம் அப்படி ஒரு படம் கிடையாது. இந்த படத்துல ஒரு சைக்கோ கொலைகாரனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருப்பார் நவாஸ்தீன் சித்திக்கு. அவர் எதுக்கு சிரிக்கிறாரு, எதுக்கு கோவப்படுறாரு அப்படிங்கறதே நமக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக அவருடைய கதாபாத்திரம் பின்னப்பட்டிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு டீ கடையில உட்காந்து அவர் டீ சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த டைம்ல கூட உட்கார்ந்துருக்க நபர் ஏதோ ஒரு கேலி கிண்டலாக பேச போக நவாஸ்தீன் சித்திக்கு அந்த நபரை பார்த்து கேட்பாரு, இப்பதான் நான் 3 கொலையை பண்ணிட்டு வந்திருக்கேன். காலையில பேப்பர் பார்க்கல, கையில வச்சிருக்க பேப்பர் ஒழுங்கா பாரு, இந்நேரம் அந்த நியூஸ்ல வந்திருக்கும். 3 பேரை கொடூரமாக இப்பதான் நான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன், உன்னை நாளாதான் சேர்த்துருவேன், மரியாதையா வாய மூடு அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த சீனெல்லாம் ஆனா அவர் அவ்வளவு கொடூரமாக சொல்றாரு. அவருடைய எக்ஸ்பிரஷனை பாத்தீங்கன்னா டீ குடிச்சுக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த படத்துடைய காட்சிகள், அவருடைய கதாபாத்திரம்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரைசேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பாருங்க புரியும். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஒர்க். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி நிறைய நைட் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுல சில டார்ச் லைட்டை மட்டுமே வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய சில சீன்ஸும் இருக்கு, அதுவும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல இருக்க சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கொடூரமாக தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல எந்த ஒரு காட்சியிலையுமே ஒரு நபரை வந்து அப்படியே கொடூரமாக குரோதமாக கொலை பண்ற மாதிரி எந்த சீனுமே நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் கேமராவுடைய வெற்றியே. இவங்க வச்ச ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்மளுடைய கற்பனையில நம்மளா அந்த ஆள் இப்படித்தான் கொண்டுட்டாங்க போல அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்ம மனசுக்குள்ள கடத்துற மாதிரி தான் கேமராவுடைய ஆங்கிள்ஸ் இருக்கும். முன்னாடி நிக்கிற அந்த சைக்கோ கொலைகாரன் யாரையோ அடிக்கிற மாதிரி அப்படி காமிப்பாங்களே தவிர அந்த அடிக்கப்பட்ட நபருக்கு என்ன ஆச்சுங்கிறதே நமக்கு தெரியாது ஸ்கிரீன்ல, ஒரு சீன்ல கூட அந்த படத்துல. ஆனா நான் சொன்ன மாதிரி அதனுடைய அந்த ஆழம் என்ன, ஐயோ அவருக்கு எப்படி விழுந்திருக்கும் அடி, இந்நேரம் ஆளை விட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்திருக்கும் மனசுல. அப்படி அந்த காட்சிகள்ல பயமுறுத்தி இருக்கும் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. நாலாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய ஓவரால் மியூசிக். படத்துடைய கம்ப்ளீட் பிஜிஎம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. குறிப்பாக ஒரே சீன், அந்த சைக்கோ கொலைகாரன் ஒரு வீட்டுல போய் ஒரு 3 பேரை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு ஒரு கொலை நடந்துருச்சு, 3 பேரை கொடூரமா கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த சீனுக்கு பிஜிஎம் எப்படி இருக்கணும். ஆனா இந்த படத்தை பாருங்க, 3 பேர்த்த போட்டு தள்ளிட்டு அந்த கொலைகாரன் அப்படி திரும்புற சீன்ல என்னமோ ஒரு மாஸ் ஹீரோவுக்கு போடுற மாதிரி ஒரு ராக் நம்பரை, ஒரு பெப்பி நம்பரை பின்னாடி பிஜிஎமாக வச்சிருப்பார் படத்துடைய மியூசிக் டைரக்டர். அந்த சீன் இது என்னங்க இது எப்படியோ இருக்கும்னு நினைச்சா வேற லெவல்ல இந்த சீன் எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த சீன் நான் சொல்லவே தேவையில்லை. படத்துல அந்த சீன் எது நீங்க பார்க்கும் போதே ஐடென்டிஃபை பண்ண முடியும். படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த படத்துல ஒரு இரும்பு பட்டறையில உட்காந்து ஒரு கதாபாத்திரம் நவாஸ்தீன் சித்திக் கிட்ட ஒரு வசனம் சொல்லும். நானு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். என்ன படம் தெரியுமா? வசந்த பாலன் எடுத்த அங்காடி தெருன்னு ஒரு படம் அப்படின்னு ஹிந்தி வாலா ஒருத்தர் நவாஸ்தீன் சித்திக் கிட்ட சொன்ன மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இந்த படத்துல வச்சிருப்பாரு அனுராக் கைஷப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஆளுகளும் எந்த அளவுக்கு தரமான படத்தை கொடுத்து இந்தியா லெவல்ல இங்க ரிலீஸ் ஆகிற பல படங்களை வந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மகிட்டையும் திறமையான உலகத்தரமான இயக்குனர்கள் பல பேர் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையா இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுடைய ஒரு படம் அவர் பேர் வரைக்கும் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் வசந்த பாலனுடைய வெற்றி. அடல்ட் கான்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக நீங்க ஃபேமிலியோட வாட்ச் பண்ண முடியாது. ஃபேமிலியோட வாட்ச் பண்றதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும். முதல்ல மெச்சூர்டான அடல்ட்ஸான, உதாரணத்துக்கு நானு நம்ம அம்மா அப்பா இருக்காங்களே சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னா நீங்களே பார்க்க முடியாது. படத்துல அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் இது ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி. நான் முதல்லயே சொல்லிட்டேன். அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு. பார்த்து ரசியுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.